शान्ति शान्तिः। ॐ शान्ति शान्ति शान्तिः। மகர ராசிக்காரர்களுக்கு தான் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மைல்கல் 2025க்கு முன்பு நான் பின்பு நான் அப்படிங்கிறது. அதிலும் கிட்டத்தட்ட 35 வயதிலிருந்து 45 50 வயதுக்குள்ள இருப்பவர்களுக்கு அந்த ஒரு இரண்டாவது ஒரு சனி சுத்து வந்தது இல்லையா, பொங்கு சனி, அந்த ஒரு காலகட்டங்கள் இது. அதனால பெரிய ஒரு மாற்றம் அவர்களுக்கு. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. உண்மையான சொத்துகள் என்ன தெரியுமா? ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியமே கேள்விக்குறியாக இருந்தது. அதனால அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இந்த மாதிரி சொத்துக்கள் என்ன, வாங்க போறேனா, விற்க போறேனா, இழந்ததை திரும்ப அடைய போறேனா. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. பல வருஷங்களுக்கு பிறகு, பல யுகங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு தைரியம், ஒரு வீரியம், ஒரு பாறையில் ஒரு காய்ந்து போய் பாறை மாதிரி ஆயிட்ட சரீரத்துல ஒரு நீரோட்டம் வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த சனியினுடைய பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. இதற்கு பேரு விமல விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது. அதனால கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அப்படியே நாடி நரம்புகள்லாம் அப்படியே தொய்வாயி, அப்படியே அது என்னது ரஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்படியே காஞ்சி போய் உறைஞ்சி போன அந்த விஷயங்கள்லாம் மீண்டும் உயிர் தெழுந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. சனியும் குருவும் சேர்வது அப்படிங்கிறது ஒரு தொழில் அதிபருக்கு உண்டான ஒரு ஃபோர்ஸ். அதுலயும் 2ஆம் இடத்துல ராகு உட்காரும் போது அப்படி ஒரு அப்சஷன். ராகு எந்த வீட்டுல உட்கார்ந்தாலும் அந்த வீட்டினுடைய பலனை அனுபவிக்க துடிச்சு உழைச்சி அது அப்படியே ஃபோர்ஸா தூங்காம அதை அடைந்தே திருவம்னு அடையும். அந்த வகையில பணம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருभ्यो வம்சருஷभ्यो மஹத்भ्यो நமோ குருभ्यः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ணமான சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பூரண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். அதிலும் கூட மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு விசேஷமான 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏனென்றால் இன்றைக்கு அவர்களுக்காக நாம் 2025இல் நடக்க இருக்கக்கூடிய சனி மற்றும் குரு ராகு கேத்து பயிற்சிகளுடன் முழு ஆண்டு பலனை இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். சரி, மகர ராசி அப்படின்னு சொன்னாலே எளிமை, நிதானம், நேர்மை, நீதி, பொறுமை அத்தனையும் கொண்டவர்கள். அதே போன்று தான் நினைத்ததை ஒரு உறுதியுடன் சாதிப்பதிலும் சரி, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவதிலும் சரி மிகவும் பொறுமையாக ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதற்கேற்ற ஆட்களை தேர்ந்தெடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் செய்வார்கள். அப்படிப்பட்ட நிதானமான, பொறுமையான, எளிமையான, தூய்மையான இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த 7.5 வருஷங்கள் சோதனையோ சோதனை. அதிலும் கூட கரெக்டான ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா, ஒரு கங்கை நதி போன்ற பிரவாகம் கொண்ட ஒரு நதியாகப்பட்டது கரைகள் இழந்து
அங்கங்க அப்படியே செதறி பல்வேறாக பிரிந்து தன்னுடைய உருவே தெரியாம போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் மகர ராசி அன்பர்களுக்கு. அதாவது கடந்த கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷங்கள் வந்து அவர்களுக்கு நிறைய விஷயங்களில் அடி, உறவுகளிலும் சரி, அதே போன்று பிசினஸ்லும் சரி, தன்னுடைய முடிவுகளும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, நதி தன் நிலையை இழந்து தன் உருவையே இழந்து நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு தெரியல, எங்கேயோ சொந்த பந்தங்களுக்கு நடுவுலயே என்னமோ தனியாக இந்த உலகமே மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அதே போல சொல்ல முடியாத வழி, அதாவது நம் அன்பிற்கு உண்டானவர்கள், நம்ம பாசம் வைத்தவர்கள், அவர்கள் மேலேயும் குறை சொல்ல முடியல. ஏன்னா அவர்களால வந்து அவர்கள் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது முக்கியமாக கணவன் மனைவி உறவுகள்லாம், அதாவது சதபிஷா நட்சத்திரத்தை தாண்டி அவர் வரும் பொழுது கணவன் மனைவி உறவுக்குள்ளெல்லாம் பெரிய ஒரு கடந்த வருஷங்கள்லாம் அது ஒரு மனஸ்தாபம். அது வந்து சொல்லவும் முடியாது, அவர்கள்கிட்ட நம்ம போய் சண்டையும் போட முடியாது. ஏனென்றால் நமக்கே காரணம் தெரியும். அந்த அவரோ அந்த அம்மாவோ இவரோ வந்து முடிவெடுக்கிறார்கள் அப்படின்னாக்கா குழந்தைகள் நிமித்தமாக, ஒரு பணம் நிமித்தமாக, அது வந்து உறவுகள் நிமித்தமாக, அதாவது தூரத்து உறவுகள் நிமித்தமாக இந்த சங்கடங்கள் எல்லாம் வந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, என்னுடைய குடும்பத்துக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி நான் ஒருத்தன் இல்லை, ஆமா அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. அதனால இந்த வருஷம் என்பது உங்களுக்கு இவைகள் அத்தனையும் மாறி, அதாவது உறங்கிக் கொண்டு காணாமலேயே போய்விட்ட ஒரு சுய அடையாளத்துடன் கூடி ஒரு புதிதாக சிம்ம கர்ஜனையோட மீண்டும் உயிர் தெழுந்து புத்துணர்வு பெற்ற ஒரு கர்ஜிக்க ஆரம்பிக்கிறதா இந்த சனி பயிற்சியிலிருந்து ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு இந்த சனி வந்து பராக்கிரமஸ்தானத்துல வருகிறார், லக்னாதிபதியான சனி. 2ஆம் இடத்துல அவர் இருக்கிறது வந்து மாரகாதிபதி, மாரகஸ்தானத்துல இருக்கிறார் அவர். ஏன்னா இது ஒரு ஸ்திர ராசி இல்லையா. அப்போ மாரகாதிபதி ஆனா வில்லத்தனம் பண்ணல, ஆனா மனதளவுல நிறைய பாதிப்பு, பொருளாதார வகையில் நிறைய பாதிப்பு. சில பேருக்கெல்லாம் வந்து மகன்கள் வழி, அதாவது தன்னுடைய குழந்தைகள், அது மகனோ மகளோ, அவர்களுடைய வழியில் வந்து நிறைய செலவு பண்ண வேண்டிய, அதே போன்று சங்கடங்களுடன் கூடிய, முதல்ல வந்து ஒவ்வொருத்தரா உறவுகள்ல பாத்தீங்கன்னாக்கா முதல்ல அம்மா வீடு, பிறகு மாமனார் சைடு, பிறகு ஹஸ்பண்ட் கூட, கடைசியில குழந்தைகளோட, இப்படியே வந்து சங்கடங்கள்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வந்தது. ஆனால் பெண்களுக்கு அப்பாவினுடைய சைட்ல இருந்து நிறைய ஒரு ஹெல்ப் எல்லாம் கிடைத்தது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. சரி, நான் இப்படியே சொல்லிட்டே போயிடுவேன். இந்த 2025 நாம் எப்படி இருக்க போகின்றோம் அப்படிங்கிறத 2 கேட்டகரைஸ், அதாவது 2 வகையில வந்து அந்த பலன்களை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல என்ன அப்படின்னாக்கா 5 தலைப்புகளில் நான் எப்படி இருக்க போறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இந்த வருஷத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 செக்மெண்ட்ல நான் பிரிச்சுக்கிட்டேன். ரைட்டா? இந்த 4 செக்மெண்ட்டுகளில் நமக்கு 5 விதமான பலன்கள் எப்படி இருக்க போகுது, 5 விதமான சப்ஜெக்டுகளில் பலன்கள் எப்படி இருக்க போறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த 5 விதமான தலைப்புகள் என்னன்னு முதல்ல அறிமுகப்படுத்துறேன். முதல்ல நான், அதாவது மகர ராசியில் பிறந்த நான், அது வந்து 3 நட்சத்திரம் இருக்கிறது இல்லையா. உத்தராஷாடா அப்படிங்கிற உத்திராட்டம் வந்து இருக்கிறது, 3 பாதம் இருக்கிறது. சிரவணம் என்கின்ற திருவோணம் 4 பாதம் இருக்கிறது. பிறகு தனிஷ்டா என்கின்ற அவிட்டம் என்பது 2 பாதங்கள் இருக்கிறது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நான் 2025 எப்படி இருக்க போகின்றேன், கடந்த 7 வருஷமாக எப்படி இருந்தேன், இந்த வருஷம் எப்படி ஆகப் போகின்றேன் அப்படிங்கிறத பார்க்க போகின்றோம். அதனால நான் 2025 என்பது முதல் தலைப்பு. இரண்டாவது என்னுடைய உறவுகள், என்னுடைய உறவுகளுடன் நான், என்னுடன் உறவுகள் அப்படிங்கிற அந்த தலைப்புல 2வது பார்க்க போறோம். 3வது வந்து தொழிலில் நான், தொழிலும் நானும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகின்றோம். தொழிலெல்லாம் வந்து நிறைய மாறுதல்கள், நம்மளுடைய நிறைய அபிப்பிராயங்கள்லாம் மாற்றி ஒரு வகையா வந்து கடைசியில பார்த்தா ஒரு அனுபவஸ்தனா, சில பேருக்கு வந்து வயதாயிடுச்சோ அப்படிங்கிற கொடுத்தோம். அதாவது இளம் வயசுலேயே இந்த 35 இருந்து 45 வயதுக்குள்ள இருக்கின்றவர்கள் வியாபாரத்துல வந்து நிறைய இந்த மாறி மாறி பண்ணதுனால சடனா பார்த்தா பிசிக்கலா நமக்கு வந்து வயதான தோற்றம் வந்துடுச்சோ அப்படின்னு கூட பயம் வந்துடும். ஏன்னா சனி வந்து அப்படி பண்ணிடுறார், லக்னாதிபதி மற்றும் 2க்குண்டானவன் அப்படி பண்ணிட்டார். அதனால தொழிலில் நான் அப்படிங்கிறது 3வது தலைப்பு. 4வது படிப்பு, படிக்கின்ற மாணவர்கள், அந்த மாணவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகின்றோம். கடைசியில வந்து சொத்துகள், எத்தனையோ இழந்தாச்சு. உண்மையான சொத்துகள் என்ன தெரியுமா, ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியமே வந்து கேள்விக்குறியாக இருந்தது. அதனால அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இந்த மாதிரி சொத்துக்கள் என்ன, வாங்க போறேனா, விற்க போறேனா, இழந்ததை திரும்ப அடைய போறேனா,
வேலை நிறைய பேருக்கு போயிடுச்சு. நிறைய பேர் வந்து சுத்தி விட்டு எங்கேயோ வந்து திக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு மாத்தி விட்டுடுச்சு. அதெல்லாம் நான் வந்து மறுபடியும் மீண்டு வந்து எனக்குன்னு ஏதாவது பொருள் ஈட்டப் போகின்றேனா அப்படிங்கிறத பார்க்க போகின்றோம். சரி, இப்ப அந்த செக்மெண்ட்டுகள் சொல்லிடுறேன். ஜனவரி 1 முதல் மார்ச் 28 வரைக்கும் முதல் செக்மெண்ட். இதுல பெரிய கிரக மாறுபாடுகள் இல்லை. குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது வந்து 5ஆம் இடத்தில் குரு வக்கரம் பெற்று இருக்கின்றார். அதாவது இவர் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு மூல திரிகோண ஸ்தானம். ஆனால் 3க்கும் 12க்கும் உண்டானவர். இவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில விஷயங்களில் நன்மைகள் நடந்தது உண்மைதான். அதாவது வந்து பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல நிலை, கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டாவது அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையை நம்மளால கொடுக்க முடிஞ்சது. விரயத்துடன் கூடி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைச்சது. அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் February 4th. இதுதான் முதல் செக்மெண்ட். அதனுடைய பலன்கள்ல நம்ம பார்ப்போம். சரி, அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா 29ஆம் தேதி சனி உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்து, அதாவது வீர தீர பராக்கிரம ஸ்தானமாகிய அதே போன்று சகோதர ஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்கு போகிறார். இது வந்து ஆற்றலுடன் கூடிய முதல் உபச்சய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ வந்து பணபர ஸ்தானத்துல இருக்கிறார். அதாவது 2, 5, 8, 11 இது வந்து பணபர ஸ்தானம்னு சொல்லுது. அதே போன்று 3, 6, 10, 11 வந்து உபச்சய ஸ்தானம்னு சொல்லுவோம். ரைட்டா? அதிலும் கூட இந்த பணபர ஸ்தானத்தில் இருந்த இந்த சனியாகப்பட்டவர் இப்பொழுது வந்து உங்களுக்கு உபச்சயஸ்தானம், முதல் உபச்சயஸ்தானத்திற்கு வருகிறார். இது வந்து இந்த உபச்சயஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். ஆனால் சனிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மறைவு ஸ்தானம். அப்படிங்கும் பொழுது அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து உறங்கி கொண்டிருந்த சிங்கம் உயிர் தெழுந்தால் எப்படி இருக்கும். அதாவது பல வருஷங்களுக்கு பிறகு, பல யுகங்களுக்கு பிறகு வந்து மீண்டும் ஒரு தைரியம், ஒரு வீரியம், ஒரு பாறையில் ஒரு காய்ந்து போய் பாறை மாதிரி ஆயிட்ட வந்து சரீரத்துல வந்து ஒரு நீரோட்டம் வந்தா எப்படி இருக்கும். அதுதான் இந்த சனியினுடைய பயிற்சி. மார்ச் 29ஆம் தேதி. மார்ச் 30ஆம் தேதி உங்களுடைய 3ஆம் இடத்துல தான் வந்து 6 கிரகங்களுடைய ஒரு அமைப்பு வரப்போகிறது. அது வந்து உங்களுக்கு பல்வேறு விஷயத்துல வந்து ஒரு ஊக்கமும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய, உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி விடக்கூடிய ஒரு பாயிண்ட். அதாவது வந்து நான் சொல்றது எப்போ, மார்ச் 30ஆம் தேதி. அந்த மார்ச் 30ஆம் தேதி நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, யோக நரசிம்மர், யோக நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நரசிம்மருடைய காயத்ரியை வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஜெபம் பண்ணிட்டே வாங்க. மகர லக்ன தன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு ஆற்றலும் அதே போன்று அறிவு சார்ந்த அந்த ஒரு செறிவும், அதாவது அந்த சக்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நான் அதை கணிக்கின்றேன். ஏனென்றால் 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சூக்ஷ்மமான இடம். மகர ராசிக்காரர்களுக்கு குருவனுடைய இடம். அது வந்து மறைவு ஸ்தானாதிபதி, குருவனுடைய இடம். அந்த குருவனுடைய பார்வை இப்பொழுது வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனாலையும், அதே பார்வை வந்து லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனாலையும் அந்த ஒரு நாள் என்பது உங்களுடைய, அது அன்னைக்கே தெரியாது. ஆனால் அந்த சங்கல்பமானது உங்களுக்கு மெல்ல 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 உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். சரி, அந்த சனி பயிற்சி ஆகிறதுனால அந்த மார்ச் 29ல இருந்து மே 14 வரைக்கும் ஒரு செக்மெண்ட், அடுத்த செக்மெண்ட். இந்த சனி பயிற்சியோட மே 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் 3வது செக்மெண்ட் குருவும் ராகு கேத்தும் மாறுகிறார்கள். அந்த செக்மெண்ட் அதுதான் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட். குரு வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து 5ல் இருப்பதை விட 6ஆம் இடத்தில் உங்களுக்கு மிக 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 அதிகமான விஷயங்களில் உதவி செய்ய போகிறார். ஆமா, அதாவது வந்து 12க்கு உண்டானவன், ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் உட்காருவது வந்து ராஜயோகம். ஆனால் 2 மறைவு ஸ்தானாதிபதி, ஒரு மறைவு ஸ்தானம், அதுவும் 6ஆம் இடத்தில். 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஒரு விசித்திரமான ஒரு இடம். அது அது ரிண ரோக சத்ரு உத்தியோக ஸ்தானம்னு சொன்னாலும் அந்த ஸ்தானத்துல வந்து வெளிநாடுனுடைய யோகம் ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு, அதாவது 3க்கும் 8க்கும் நடுவில் இருக்கிறதுனால 3ஆம் இடத்தினுடைய ஆற்றல் பாதி, அப்புறம் வந்து 8ஆம் இடத்தினுடைய ரகசியம், அப்புறம் அதிர்ஷ்டம் பாதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த ஒரு வீடாகப்பட்டது. அது மிதன வீடு. அது அதாவது வந்து மகர ராசிக்கு வந்து நண்பன் பாக்யாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி புதன் அந்த வீட்டுல நட்பாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு வந்து ஒரு நட்பு, யாரு, குரு வந்து நட்பாகிறார். அந்த வீட்டுல உட்காரும் பொழுது இதற்கு பேரு விமல விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது. அதனால கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அப்படியே வந்து நாடி நரம்புகள்லாம் அப்படியே வந்து அப்படியே தொய்வாயி அப்படியே அது என்னது ரஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்.
அப்படியே வந்து காஞ்சி போய் உறைஞ்சி போன அந்த விஷயங்கள்லாம் மீண்டும் உயிர்த்தெழுந்து ஒவ்வொரு உணர்வு எங்கெங்கெல்லாம் காயப்பட்டதோ அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து தேடுவதற்கு வீரியத்துடன் நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைம். அதனால மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 12 ராசிகளில் மிக முக்கியமான காலகட்டம். நான் வந்து கால்குலேஷன் பண்ணும்போது முதல்ல வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு, பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் சொன்னேன். ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு தான் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மைல்கல். 2025க்கு முன்பு நான் பின்பு நான் அப்படிங்கிறது. அதிலும் கிட்டத்தட்ட வந்து 35 வயதிலிருந்து 45 50 வயதுக்குள்ள இருப்பவர்களுக்கு அந்த ஒரு 2வது ஒரு சனி சுத்து வந்தது இல்லையா, பொங்கு சனி, அந்த ஒரு காலகட்டங்கள் இது. அதனால வந்து பெரிய ஒரு மாற்றம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அதனால இந்த விமல விபரீத ராஜயோகம் என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனுடைய பலன்களும் நம்ம பார்க்க போகின்றோம். அடுத்தது ராகு கேத்து பயிற்சிகள் ஒரு 4 நாள்ல மார்ச் 18ஆம் தேதி வந்து ராகு வந்து உங்களுடைய ராகு 2ஆம் இடத்திற்கும் கேத்து 8ஆம் இடத்திற்கும் வருகிறார்கள். ராகு இப்ப இருக்கிறதே நல்ல இடம்தான், 3ஆம் இடத்துல தான் இருந்தார். அதனால ஒரு முரட்டு தைரியமும் அசாத்தியமான ஒரு துணிச்சலையும் நம்ம வந்து வெளியில கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு இருந்தோம் வெளியில உலகத்தினருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த உதறல் இருந்தது. இந்த சனி வந்து மாறி இங்க வந்த உடனே, ராகு அந்த பக்கம் போன உடனே அந்த உதறல் வந்து உள்ளுக்குள்ள வந்து செட்டில் ஆகி உண்மையிலேயே தைரியம், நான் வந்து பாசாங்கு செய்யல, நான் வந்து உண்மையிலேயே தைரியம் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். இந்த ராகு கேத்து வந்து என்னுடைய கணிப்பின் பிரகாரம் மே 29ஆம் தேதி தான் மாறுகிறார்கள். ராகு வந்து 2ஆம் இடம் வாக்கு, தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். கேத்து வந்து ஆயுர்ஸ்தானம், பிறகு அதிருஷ்டஸ்தானம், திடீர் யோகஸ்தானம் ஆகிய கேத்து 8ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அதுதான் வந்து இந்த 3வது செக்மெண்ட். இந்த 3ஆம் செக்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது வந்து 2025 வரக்கூடிய இந்த 3ஆம் செக்மெண்ட்ல நிறைய வந்து உங்களுக்கு விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறி 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 வரும். பயன்படுத்த தவறாதீர்கள். பிறகு 4ஆம் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஜூலை 13ஆம் தேதி. ஜூலை 13ஆம் தேதி வந்து உங்களுடைய சனி 3ஆம் இடத்தில் வக்கரம் அடைகிறார். மிக வீரியமாயிடுவார் அவர். ஆமா, தொழில்ல வந்து அந்த நேரத்துல வந்து குரு 6ஆம் இடத்துல இருப்பார். குரு அந்த நேரத்துல அந்த விமல விபரீத ராஜயோகம்ங்கிறது ஒரு நல்ல விதத்துல வந்து பயன்படுத்தினோம்னா அது ஒரு ஃபோர்ஸ். அதாவது வந்து சனியும் குருவும் சேர்வது அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில் அதிபருக்கு உண்டான ஒரு ஃபோர்ஸ். அதுலயும் வந்து 2ஆம் இடத்துல ராகு உட்காரும் போது அப்படி ஒரு அப்சர்ஷன். ராகு எந்த வீட்டுல உட்கார்ந்தாலும் அந்த வீட்டினுடைய பலனை அனுபவிக்க துடிச்சு உழைச்சி அது வந்து அப்படியே ஃபோர்ஸா தூங்காம அதை அடைந்தே திருவோம்னு அடையும். அந்த வகையில பணம், அதே மாதிரி உறவுகள் நடுவுல கௌரவம், அதே போல தனக்கு தானே வந்து நான் வந்து சளைச்சவன் இல்லை அப்படின்னு தனக்குத்தானே ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வெடிகுண்டு மாதிரி நமக்குள்ள அப்படியே பரவி அந்த காலகட்டங்கள். இந்த சனி வக்கரம் பெற்றோன்னே இதெல்லாமே வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதுதான் வந்து பியூட்டி. யாருக்கு? இந்த மகர ராசிக்காரர்களுடைய விசேஷத்தன்மை. அவர்களுக்குள்ள ஒரு பூகம்பமே இருந்தாலும் வெளியில அப்படி காமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, அதனால இதெல்லாம் உள்ளுக்குள்ள மட்டும் நிகழ்கின்ற விஷயங்கள். ஆக சனி வக்கரம் அடைகிறார் ஜூலை 13 அது வந்து இந்த வருஷ கடைசி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். அதனால ஜூலை 13 இந்த கடைசி செக்மெண்ட் 4வது செக்மெண்ட் டிசம்பர் 31 வரைக்கும். இதுல நடுவுல என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம் நடக்க போறது. குரு கடகடன் ஓடி கடகத்துக்கு போயிட்டார். எப்போ? அக்டோபர் 19 அதிச்சாரம் ஆகிறார். அது நவம்பர் 12 வரைக்கும் ஒரு மாசம் வந்து கடகத்துல சஞ்சரிக்கிறார். அதுவும் பெரிய நன்மை. 7ஆம் இடத்துல உச்சஸ்தானத்தில் கடகம் சஞ்சரிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பிசினஸ்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்து கொடுக்கும். அதே போன்று சொந்த பந்தங்களுக்குள்ள தலை நிமிர்ந்து நெஞ்சை உயர்ச்சி அப்படி நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறது அவர்களுக்காக இல்லை, நமக்கே நம்ம நிலையை நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட்டான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு உச்சமாகிய, ஏனென்றால் நான் 7ஆம் இடத்துல வந்து கடகத்துல வந்து உச்சம் அடைகிறார். கடகம் என்பது சனி ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடு அல்ல. ஆனால் குரு வந்தவுடன் அந்த குருவனுடைய பார்வை வந்து ரொம்ப நல்லா, அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பார், லக்னத்தை பார்ப்பார், முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார், அங்கு சனி உட்கார்ந்துருப்பார். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். பிறகு வந்து அப்படியே நவம்பர் 12க்கு வந்து வக்கரம் பெற்று மீண்டும் திரும்பி டிசம்பர் வந்து 4லேருந்து 10க்குள்ள 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இவ்வளவுதான்.
இதுதான் செக்மெண்ட்ஸ். இதனுடைய பலன்களை நம்ம இப்போ பார்த்துருவோம். முதலில் 2025 நான், அதாவது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், அது உத்திராட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம திருவோணமாக இருந்தாலும் சரி, அல்லது தனிஷ்டா அவிட்டமாக இருந்தாலும் சரி, நான் எப்படி இருப்பேன் 2025 அப்படின்னாக்கா, சனியினுடைய மாறுதல் ஆன பிறகு நான் என்னை புதிதாக இந்த உலகத்தில் உணர்வேன். அதாவது இந்த உலகத்துல நான் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை தொலைத்த நான் என்னை மீட்டு கண்டெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வருகிறது இந்த நான் அப்படிங்கிற சப்ஜெக்டை நான் முதல்ல சரீரம் மனம் அப்படின்னு 2ஆ பிரிக்கின்றேன். பிறகு அதாவது என்னுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அப்புறம் இரண்டும் சேர்ந்து என்னுடைய சமுதாயத்தில் நான். அப்புறம் சமுதாயத்தில் நான் அப்படின்னாக்கா இந்த பப்ளிக்ல நான் எப்படி இருக்கிறேன், அதே போன்று என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன், அதே போன்று சமுதாயம் என்னுடன் எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ள நான் எப்படி இருப்பேன், என்னுடன் நான், சமுதாயத்தில் நான், சமுதாயத்துடன் நான் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ், அதுவும் 50 வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சதபிஷா நட்சத்திரத்துல வரும்போதெல்லாம் சில பேருக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்தது. குருவனுடைய நட்சத்திரத்துல வரும்போது சில பேருக்கு திடீர்னு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு, ஏன்னா இப்போ சனி கடந்த ஒரு 4 மாதங்களாக அந்த போராட்டாதிகள் தான் இருக்கிறது. அதனால திடீர் பிரயஸ்தானாதிபதி இல்லையா, திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணி குணமடைந்த அந்த ஒரு நிலை இருந்தது. ஆரோக்கியத்தில் நல்ல வளர்ச்சி அது இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். தான் எடுத்த அந்த காரியத்துல உற்சாகத்துடன் மேலிடுவதற்குண்டான விஷயங்கள் நமக்கு மார்ச்சுக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும். அதனால மார்ச் வரைக்கும் இந்த நிலை கொஞ்சம் தொடரும். ஒரு ஆரோக்கியத்துல கொஞ்சம் விஷயங்கள்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. இருந்தாலும் சரீரம் வைஸ் பார்க்கும்பொழுது கேத்து 8ஆம் இடத்திற்கு மே மாதம் வருகிறார் இல்லையா, அதற்கப்புறம் நம்ம கொஞ்சம் வயிற்று விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். வயிறு விஷயம், பிறகு மர்மஸ்தானங்கள், நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியில சாப்பிடாதீங்க. அதாவது நீர் மருத்துவம் அப்படிங்கிறது, அந்த நீரை காலையில எழுந்த உடனே அதாவது தண்ணீர், பச்சை தண்ணீர் நம்ம கொஞ்சம் ஒரு எவ்வளவு குடிக்க முடியறதோ அவ்வளவு குடிக்கிறது நல்லது. வெளியில சாப்பிட வேண்டாம், வெளியில இரவுகளை சுத்த வேண்டாம். அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் இது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதை வேண்டியது. அந்த கேது 8க்கு வரும்போது மற்றபடி இந்த உடல் ஆரோக்கியத்தை மீட்டு எடுத்து மீண்டும் ஒரு பிரிஸ்கா மாறக்கூடிய ஒரு அமைப்பு தான். மனதளவில் நான் உற்சாகத்துடனும், அதான் நான் சொன்னேன் இல்லையா, உண்மையிலேயே அதீதமான தைரியத்துடனும் அசாத்தியமான தைரியத்துடனும் வரப்போகின்றோம். இதுதான் நான். இப்போ சொசைட்டியில் நான் எப்படி, பப்ளிக்ல, அதாவது உலகத்தை பத்தின ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அந்த வெறுப்பு அது சில பேரெல்லாம் நம்மளை கண்டுக்கிடாம போனது, அவர்கள் தக்க நேரத்துல காலவாரி விட்டது, இதெல்லாமே ஒரு பெரிய வடுக்களும் காயங்களும் இருந்தது இல்லையா. மெல்ல 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 இந்த உலகமானது மாறுவதை நாம் காண முடியும். நம்முடைய நிலை உயர்வதையும் நமக்கு நாமே உயர்வதையும், பிறகு மக்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர்கள் திருந்துவதையும், சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் நம்முடைய தவறை திருத்தி அவர்களை சரி செய்வதுமாக, இப்படி நம்முடைய பப்ளிக் ரிலேஷன், சமுதாயத்தில் நான் மீண்டும் சமுதாயத்துடன் 2ஆக கலந்து மீண்டும் ஒரு சமூகமான, அதாவது ஒரு கூட்டு வாழ்க்கையை வாழ இருக்கின்றேன் அப்படிங்கிறது தான். அதே போல சமுதாயம் நம்மளை பத்தி என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் இந்த 7.5 சனி காலத்துல நம்ம எடுத்த முடிவுகளினால நம்மளை வேற தவறாக நினைத்து, அதாவது இவர் தனியா தான் இருக்கணும்னு நினைக்கிறார், யாரு கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி நினைத்து விலகியவர்கள் மீண்டும் சேர்வார். அதனால இந்த 2025 நான் மீண்டும் சமுதாயத்துடன், நான் சொன்ன முதல் உதாரணம் என்ன, கரையில்லாத நதி போன்று இருந்த நான் கரைகளை விரைவாக மீட்டெடுத்து மீண்டும் என்னுடைய முழு உருவத்துடனும் ஆற்றலுடனும் வாழ்க்கையினுடைய பிரவாகத்தில் நான் புறப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய 2025 இருக்கிறது. தன்னம்பிக்கை மிகுந்து, அதே போன்ற நிறைய அனுபவங்களும் வடுக்களும் இருக்கின்றன. இந்த கேத்து 9ஆம் இடத்துல இருந்து அவர் 8ஆம் இடத்துல வந்தோடனே பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம ராகு வேற 2ஆம் இடத்துல இருக்கனால அப்பப்ப அது நமக்கு வாக்குல வெளியே வந்துடும், வாக்குல வெளியில சொல்லிடுவோம் நம்ம.
அதாவது நமக்கு வந்து சங்கடமா இருந்தது, இவங்கெல்லாம் பாருங்களேன் எனக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டாங்க, தக்க நேரத்துல காலை வாரி விட்டியடா அப்படின்னு ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிடுவோம். இந்த வாய்க்கு வந்து கொஞ்சம் ஒரு கட்டு வேண்டும். ராகு ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி பல விதத்திலும் நன்மை. அதாவது கும்பத்துல வந்து நார்த் இந்தியாவில் வந்து ராகு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 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 நல்ல ஒரு மூலத்திற்கான அமைப்பை அடைகிறார் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம நம்ம சாஸ்திரங்கள்லாம் அப்படி சொல்றது இல்லை. இருந்தாலும் ராகுக்கும் கும்பத்திற்கும், ராகுக்கும் மகரத்துக்கும் தான் நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ராகு கும்பத்தில் அதீத வலிமை அடைக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. அதனால நம்ம வந்து வாக்கை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா, அதாவது குடும்பம், வாக்கு, தனம் இது அத்தனையும் மீட்டெடுக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பணம் வந்து ஒரு ஒரு குப்த நகா ரகசியமான, அதாவது வந்து மனசுக்குள்ள பிளானை வச்சிருந்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பணத்தை அடையக்கூடிய ஒரு யோகம். அதனால இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களை மீண்டும் புதிய அவதாரம் எடுத்ததாக உணர்வீர்கள். உங்களை ஒன்று திரட்டி மீண்டும் வாழ்க்கையில் சகஜமான வாழ்க்கை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு அந்த சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷான ஏரை வந்து சுவாசிப்பீர்கள். சரி, 2வது வந்து உறவுகள். உறவுகளை பற்றி என்ன சொல்ல, எல்லா உறவுகளும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு கசப்பான உணர்வையும் அனுபவத்தையும் கொடுத்த உறவுகள். சரி, இனிமேலாவது இப்படி அப்படின்னாக்கா, உறவுகளில் வந்து பெற்றோர் உறவுகள், பிள்ளைகள் உறவுகள், சகோதர உறவுகள், பிறகு வந்து சொந்த பந்தங்கள், பிஸ்னஸ் நட்புகள், பிறகு எதிரிகள், இது அத்தனையும் உனக்கு. இந்த குரு வந்து 5ஆம் இடத்திற்கு போறார் இல்லையா, எதிரிகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படுவார். குரு 5ஆம், அதாவது வந்து விரயஸ்தானாதிபதி வந்து 6ஆம் இடத்துக்கு போனா அதற்காக நம்ம செலவும் கூட பண்ணுவோம். அதாவது நம்மளை வந்து கீழே தோண்டு புதைச்சி ஒரு இல்லாம ஆக்கணும்னு சொல்லி நினைச்சான் இல்லையா, அவனுக்கு வந்து நான் யாருன்னு காமிக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் எக்ஸாஜரேட் பண்ணிட்டேனோன்னு தெரியல, இருந்தாலும் அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். அதனால பழிவாங்கிற உணர்ச்சி வேண்டாம். ஆனாலும் கூட நாம் நம்மை உயர்த்தி காண்பிப்போம். அந்த ஒரு வகையில் அவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுல கொஞ்சம் செலவும் கூட நம்ம பண்ணுவோம். அதற்காக சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்போம். அதான் குரு. குரு வந்து சனி 3ஆம் இடத்துல இருக்க, குரு 6ஆம் இடத்துல இருக்க, இது வந்து ராகு 2ஆம் இடத்துல இருக்க, ரொம்ப ஃபோர்ஸ் அது, ரொம்ப ஃபோர்ஸ் அது. அதனால அந்த ஒரு விஷயத்தை வந்து எதிரிகளுங்கிற உறவு இல்லாமல் ஆக்கப்படும். முதல்ல எடுத்த உடனே அதை சொல்லிடுறேன். சரி, அப்படி பார்த்தா வந்து மற்ற சொந்தங்கள்லாம் என்ன அப்படின்னாக்கா, தாய் தந்தையினுடைய அந்த உறவு அமைப்புகளில் வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமானது தென்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் சனி வந்து கடைசியில் சிம்மத்தை பார்த்துட்டு இருந்ததுனால தந்தையாருடைய உடல்நிலையும் சரி, அவர் 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாருடைய உடல்நிலையும் சரி, பெற்றோர்களுடைய உடல்நிலையோ, அவர்களுடன் ஒரு கருத்து வேறுபாடுகள், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது, அவைகளெல்லாம் தீர்ந்து, ஆனால் சகோதரர்களுடன் இருந்த அந்த ஒரு கேப்பும் சரி, அந்த ஒரு அமைப்பும் சரி, ஒன்று அவர்கள் வந்து வெளியில வந்து ரொம்ப தூரமாக போய்விடுவார்கள், பார்க்கவே முடியாமல் போயிடும். இல்லை பக்கத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் இல்லையா, அவர்களுக்காக நம்ம செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்திருக்கும். அது கொஞ்சம் தொடரத்தான் செய்யும். சகோதர உறவுகளில் இந்த 2025 முழுவதுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த சனியினுடைய அமைப்புல உங்களுடைய அண்ணன்மார்கள் சரியான நேரத்தில் கரெக்டான ஒரு உதவி செய்ய வருவார்கள். அவர்களுக்கு பிடிக்கலன்னாலும் அவர்கள் வந்து செய்வார்கள். அதனாலேயே நமக்கு அவர்கள் மேல இருந்த கோபம் எல்லாமே போயிடும். அதனால சகோதர உறவுகளில் இளைய சகோதர உறவுகள் கொஞ்சம் வந்து நம்ம அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும், மன்னிப்போம் மறப்போம். அதுதான் ஒரே தாரக மந்திரம், மன்னிப்போம் மறப்போம். சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே வந்து நம்மளே வந்து ரெடி ஆகிட்டோம். ரைட், இனிமேல் நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதாவது ராகு கேத்துக்கள் வந்து 2, 8 இருந்தாலும் கூட நம்ம இப்போ பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கொஞ்சம் அந்த ஒரு நம்மளையே நம்ம மாறிட்டோம். அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுடைய ஒய்ஃபோடையோ அல்லது உங்களுடைய ஹஸ்பண்டோடையோ ஒரு போராடுற அளவுக்கு இல்லை. போதும், இந்த சைடு போதும், நான் வந்து நான் வந்து நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேப் இருக்குதான். ஆனால் அந்த உறவுகள் விரிசல்கள்லாம் கிடையாது. அந்த மனசுனுடைய விரக்தி அது வந்து ஒரு மே மாதத்திற்கு பிறகு, அதாவது 3ஆவது செக்மெண்ட்டுக்கு பிறகு அது மாறி மீண்டும் மலரும் நினைவுகள் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் ஒரு பழைய மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்துடும்.
சரி, குழந்தைகள் உறவுகள், குழந்தைகளுடைய உறவுகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் மீது வந்து மீண்டும் பாசம் அதிகமாக காண்பிப்பதும், பிறகு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் அது ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. குரு வந்து முதல்ல இருந்தே 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை யோகம் அப்படிங்கிறது, குழந்தை பாக்கியம் உண்டு. குரு 6ஆம் இடத்திற்கு போனவுடன் கேத்து வந்து 8ஆம் இடத்துக்கு வந்தோம்னா பெண் குழந்தைகளுக்கு உண்டான யோகம் நிறைய இருக்கின்றது. பிறகு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்திலிருந்தே 7.5 சனியினுடைய தாக்கமெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. அதனால திருமணம் என்பது கவலையப்பட வேண்டாம். தாராளமாக திருமணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்பாடு செய்யலாம். திருமணமானது கைகூடும். காதல் திருமணம் என்பது இந்த வருஷம் வந்து உடனடியாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுல குரு 6ஆம் இடத்துக்கு போனோடனே 2ஆம் இடத்துக்கு ராகு வந்த உடனே பெற்றோர்கள் சம்பந்தம் இல்லைன்னாலும் நம்ம திருமணம் பண்ணிட்டு சம்மதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வந்து முடிவெடுத்து, ஏன்னா சனியினுடைய வேலை அது, டக்குன்னு வந்து திருமணம் முடித்து பிறகு வந்து சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கூட என்னுடைய சஜஷன், பெற்றோர்கள் தான் முதல் தெய்வம். ஆமா, என்னுடைய குருநாதரும் கூட சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் சந்நியாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பெற்றோர்களுடைய சம்மதத்தோட தான் வந்து இந்த இந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் இல்லாமல் நம்ம இல்லை. நம்ம எல்லாம் ஆதிசங்கர பரம்பரையில வரும். ஆதிசங்கரர் தன்னுடைய தாய்க்காக எங்க இருந்து ஓடி வந்தார்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் பெற்றோர்களுக்கு வந்து சம்மதம் இல்லாம எந்த காரியத்திலையும் செய்யக்கூடாது, செய்யற மாதிரி வேண்டாம் கடவுளே அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். சரியா? சரி, அப்புறம் உறவுகள்ல ஓரளவுக்கு மேக்சிமம் சொல்லிட்டேன். ஒரே ஒரு உறவு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்கள் பார்ட்னர்ஸ் கிடைச்சா உங்களுக்கு வந்து கூட்டிக் கொள்வது நல்லது. ஆமாம், அதனால உறவுகளில் எல்லா உறவுகளிலும் ஓரளவு செழிப்புகள் தான். அதனால தப்பு கிடையாது. சரி, அடுத்தது பிஸ்னஸ், தொழில் என்கின்ற உறவு. இந்த தொழில் என்கின்ற உறவுகள் தான் என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம போயிட்டோம். என்ன பண்றதுனே தெரியாம போயிட்டோம். ஏன்னா எல்லாமே வந்து ஃபெயிலியர் 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 அப்படிங்கும்போது என்ன பண்றதுனே தெரியல. அதனால இப்போ வந்து இந்த தொழில் அப்படிங்கிறது வந்து பிரைவேட் கவர்மெண்ட்னு பிரிப்போம். அந்த பிரைவேட்லயும் வந்து உள்ளூரா வெளியூரா அப்படிங்கிறது பிரிப்போம். அதனால முதல்ல கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் நான் என்ன சொல்லிடுறேன்னு கேட்டா, பல பேர் குரு வந்து மே மாதத்திற்கு பிறகு அரசியல் பிரவேசம் செய்ய போகிறீர்கள். அரசியல்ல இருக்கின்றவர்கள், அரசியல் பிரவேசம்னாக்கா அரசியல்ல வந்து நான் போலாமா வேண்டாமா அப்படிங்கிறவர்கள் அரசியல் பிரவேசம் செய்ய போகின்றீர்கள். அதிலும் கூட குறிப்பாக உத்திராட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் கண்டிப்பாக அரசியல் பிரவேசம் செய்ய போகிறீர்கள். அதே போல அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வருமானம் நல்ல வரக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷனும் ஒரு வேலையும் கிடைக்க போகின்றது. அப்ப கவர்மெண்ட் வேலையில் இருக்கின்றவர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையே. சில பேருக்கு வந்து கீழே வாங்கக்கூடிய பணமும் நிறைய கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா, சனி 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். வருமானம் கூடக்கூடிய கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிறவர்களுக்கு வருமானம் நல்ல பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்புறம் டாக்டர்ஸுக்கு, அதாவது நான் வந்து தனியாக கிளினிக் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதே போன்று இந்த கப்பல் துறையிலும் ஏர்ஃபோர்ஸ்லையும் பிறகு வந்து நேவியிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவிகள் காத்து கொண்டிருக்கின்றன. சனி 12க்கு வருவதனாலேயே அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பதவிகள் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றன. பிறகு சிமெண்ட் ஃபேக்டரி வந்து வைத்திருக்கின்றவர்களுக்கு இந்த தடவை அவர்களுடைய பிராண்ட் வந்து ரொம்ப நன்கு அது வந்து உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சிரவண நட்சத்திரம், அதாவது திருவோண நட்சத்திரத்திலிருந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த ஒரு மே மாதம் வரைக்கும் வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டு பிறகு வந்து வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் வந்து படித்து கொஞ்சம் அதாவது ஒரு 25 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ள முடியும். பிறகு வந்து இப்போ தனியார் செக்டருக்கு வரேன். முதல்ல சொந்த தொழில் வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, சொந்த தொழில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய, அதாவது லேண்டு விஷயம், ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. சரி, பெரிய பெரிய வண்டி வாகனங்களை வைத்துக்கொண்டு லாஜிஸ்டிக் பண்ணுபவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வரன் மிகுந்த, இந்த குருவனுடைய 6ஆம் இடம் என்பது ஒரு நல்ல அமைப்பு. சொந்த தொழில் அமைப்பதற்கு பணமும் நல்ல விதத்துல திடீரென்று நமக்கு பண வரவானது ஏற்பட போகிறது. சரி, பிறகு வந்து எண்ணெய் சம்பந்தப்பட்ட பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், பிறகு வந்து ஃபினாயில் போன்ற குடிக்க முடியாத திரவங்கள் வந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. புதிதாக தொழிலும் ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு வந்து நான் பெட்ரோல் பங்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய பெரிய பிளான்லையும் கூட வந்து அவர்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இதே நான் இன்னொன்று சொல்லிடுறேன். வெளிநாடுகளில், அதாவது எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் செய்வதற்கு
உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அரபு கண்ட்ரிகளுக்கு கடல் கடந்து உங்களால் போய் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய பணவரவு ஏற்பட போகிறது. 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்தாலே உங்களுக்கு வந்து அரப்ஸில் இருந்து பணம் அல்லது மலேசியாவிலும் நல்ல பணமானது உங்களுக்கு ஒரு வியாபாரமானது அமையக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது. பிறகு வந்து ஷேர் மார்க்கெட் அவர்களுக்கு வந்து மே மாதம் வரைக்கும் தாராளமாக அவர்கள் என்ன மட்டும் பண்ணிக்கலாம். மே மாதத்து பிறகு கேத்து வந்து விடுகிறார். அப்போ என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி யோக நரசிம்மரை வழிபட்டு உங்களுக்கு வந்து தேவையான நல்ல நம்பகமான விஷயங்களை ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணிட்டு பண்ணலாம். அதே கேத்து வந்து சிம்மத்தில் வந்து ஒரு திடீர் என்று ராஜயோகமாக ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறார். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் மே மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நான் சொல்றது அது வரைக்கும் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து லாபகரமாக இருக்கிறது. சரி, இதுல வந்து எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல காலம் இது. சனி வந்து 3ஆம் இடத்துல உட்கார்றதுனால புது வாய்ப்புகள் சினிமாவிலையும் சரி, அதாவது எழுத்து முறையிலையும் சரி, அல்லது வந்து நான் புதுசாக வந்து ஒரு இருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை செய்கிறேன், தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். விவசாயத்தை வந்து வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கினவர்களும் கூட மீண்டும் விவசாயத்தில் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆக தொழில் சார்ந்த விஷயத்தில் எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஐடி செக்டர்களில் இருப்பவர்கள் வாயில் பேசுவதை விட ரைட்டிங்கில் பேசுவது, எழுத்தின் மூலமாக பேசுவது நல்லது. ஏனென்றால் நாமே வந்து மாறி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று அரசியலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சார்ந்த பதவிகள் நான் சொல்றது, அந்த அரசியல் சார்ந்த பகுதிகளில், அதாவது அண்ணன் தம்பி இந்த மாதிரியான அவர்களுடைய குழந்தைகள் சொந்த பந்தங்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரகசியம் வந்து வெளியில போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கேத்து 8ஆம் இடத்துக்கு வருது இல்லையா, ஏதாவது தெரியக்கூடாது, இவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவர்களுக்கு தான் போய் கேத்து முதல்ல சொல்லிட்டு வருவார். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. பிறகு வந்து அரசாங்கத்தில் வந்து ஒரு பெரிய உயர் பதவிகள், அதாவது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு கூட இருக்கக்கூடிய, சீஃப் மினிஸ்டர் கூட இருக்கக்கூடிய, ஒரு ரகசியத்தை காக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் வந்து கேத்து வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு வந்து நம்ம ஸ்ரீ காளஹஸ்திக்கு கூட போயிட்டு வந்துடலாம் அல்லது ஹனுமனை கும்பிடலாம். ஹனுமன் வந்து ஒரு நல்ல ஒரு கடவுளாக, ஏன்னா இப்போ சனியினுடைய லக்னத்துக்காரர்களுக்கு ஹனுமனுக்கும் அவர்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. ஆனால் ஹனுமன் வந்து பிரம்மச்சாரி கடவுள் ஆயிடுச்சு அப்படின்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆக தொழில்துறையில் நீங்கள் முன்பு இருந்ததை விட மீண்டும் புதிய உத்வேகத்துடன் புதிய வாய்ப்புகளுடன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையானது தொடரும். ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நான் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. கல்வித்துறை, ஆமாம், முதல்ல கல்வித்துறையில் வந்து இழந்ததை மீட்டு எடுப்பீர்கள். கல்வித்துறையில் வந்து, ஏனென்றால் கல்வித்துறையில் நிறைய நஷ்டம் வந்தது. அதுலேயும் கூட சில பேர் வந்து டிசபிள்டு குழந்தைகளுக்காக பண்ண போய் இருக்கக்கூடிய காசை வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம். ஆனால் இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த விதத்தில் வந்து நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு வந்து மேலும் 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 வளர்வதற்கு உண்டான வருமானம் கண்டிப்பாக வரும். சரியா? ஓகே, அடுத்தது நம் படிப்பு. ரைட், படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது வந்து இந்த சனியினுடைய அமைப்பும் ராகுனுடைய அமைப்பும் குருவனுடைய அமைப்பும் முதல்ல காட்டிலும் இப்போ ரொம்ப பெட்டர். அதனால ஒன்றும் படிப்புகள்லாம் பெரிய கன்ஃபியூஷனே கிடையாது. அதிலும் வந்து மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக நான் பார்க்குறேன். ஆமாம், தொழில் கல்வி படிப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஏனென்றால் சனி 3ஆம் இடத்துக்கு வந்தால் அவர்கள் அந்த தொழில் கல்வி முடித்துவிட்டு அவர்கள் மேலே போவதற்கு ஒரு நல்ல அமைப்பு. +2 முடித்தவர்கள் கண்டிப்பாக மேல் படிப்பு படிக்க வேண்டும். சனியினுடைய 3ஆம் பார்வை 5ஆம் இடத்துல வர்றதுனால நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் டிகிரியோட யூஜியோட முடிச்சுக்கலாமா அப்படின்னாக்கா வேண்டவே வேண்டாம். நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிறது தான் நல்லது. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு அப்படிங்கிற மாதிரி அந்த படிக்கிற நேரத்தில் படிச்சிடணும். எப்படி வந்து பொங்கு சனி வந்து 2ஆம் சனி வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் ரிலேஷன்ஷிப்பாகவும் வந்து அடி கொடுத்ததோ, அதே போன்று சின்னவர்களுக்கு அந்த சனியானது படிப்புலேருந்து திசை மாறி எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுது. அதனால் அந்த திசை மாறாமல் யூஜியில் படிக்கின்றவர்கள் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும். இதில் வந்து நிறைய படிப்புகள் இருக்கின்றன. அந்த படிப்புகளில் வந்து நான் பார்ப்பது 2ஆம் இடத்துக்கு ராகு, 3ஆம் இடத்துக்கு சனி, 6ஆம் இடத்தில் குரு போகுவதனால், அதாவது வந்து மீடியா துறை, நிழல் சம்பந்தப்பட்ட
நிழல், அதாவது கம்ப்யூட்டரும் நிழல் சம்மந்தப்பட்டது தான், ஃபோட்டோகிராஃபி நிழல் சம்மந்தப்பட்டது தான், பிறகு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் நிழல் சம்மந்தப்பட்டது தான், இந்த சினிமா சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து நிழல் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அது அத்தனையுமே நீங்கள் மேல் படிப்பு முடித்துவிட்டு நீங்கள் முடிவெடுங்கள். இப்போதைக்கு வேண்டாம். சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகலான்னு ஒரு ஆசை வந்துடும். ஏனென்றால் சனி 3ஆம் இடத்துக்கு வர இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது இங்கு வந்து மார்ஸ், அதாவது செவ்வாய் வந்து நீச்சமாகி நீச்ச பங்கம் பெற்றிருக்கிறார் 7ஆம் இடத்துல. அதனால ஒரு ஸ்போர்ட்ஸ் துறையில் எடுத்துக்கிடலாமா அப்படின்னாக்கா எதுவுமே படிப்பை முடிச்சுதான். படிப்பை தடைப்படுத்தாதீர்கள், அவ்வளோதான். இந்த படிப்பில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை எப்படி எப்படி படிக்கணும், அடுத்தது என்ன பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்து யூஜி வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அது சரி வரல அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து தனி மனித ஜாதகத்தை வைத்து தான் நம்ம கணக்கு பண்ணணும். இருந்தாலும் யூஜி படித்து முடித்த உடனே நிறுத்த வேண்டாம். இதுதான் ஜென்ரல் சஜஷன். உங்களுக்கு வந்து நான் சொன்ன அதே தான் யோக நரசிம்மருடைய காயத்ரி உங்களுக்கு உதவும். ரைட். அடுத்தது சொத்துக்கள். சொத்துக்கள் வாங்குவேனா விற்பேனா, இதுதான் பெரிய விஷயங்கள். முதல்ல வந்து பண வரவு இந்த வருஷம் நிறைய இருக்க போகிறது. செலவுகளும், அதாவது வந்து தன்னை வந்து தன்னுடைய காயத்தை ஆற்றுவதற்குண்டான செலவுகள் அதிகமாக பண்ண போகிறோம். நான் அதை குறைங்கன்னு சொல்லலை, ஆனால் பார்த்து பண்ணுவோம். இது ஒன்று. இரண்டாவது, 3ஆம் இடத்துல சனி வரும்பொழுது சிறு சிறு நம்முடைய சொத்துக்கள் பிஸ்னஸுக்காக நம்ம வந்து ஒரு கார் வாங்குறதுலேருந்து, அதே போன்று ஒரு இடத்த வந்து ஒரு குட்டி இடத்த வந்து வாங்குறதுலேருந்து, பிறகு ஏதாவது வந்து ஒரு நிலத்தை வந்து கையில் இருக்கக்கூடிய நிலத்தை விற்பதிலிருந்து, இது எல்லாமே மார்ச்சுக்கு பிறகு செய்யுங்கள். மார்ச்சுக்கு பிறகு சொத்துக்கள் வாங்குவதோ விற்பதோ கண்டிப்பாக நடக்கும். நமக்கு வந்து இது வரைக்கும் இருந்த சொத்துக்கள்ல இருந்து நம்ம வந்து இழந்த சொத்துக்களை மீண்டு எடுப்போமா அப்படின்னா, இந்த வருஷ கடைசியில் கண்டிப்பாக இழந்த சொத்துக்களை ஒவ்வொன்றாக மீட்டு எடுப்பீர்கள். உடனே இல்லை, கொஞ்சம் இந்த குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போனோன்னே ஒரு பெரிய ஒரு ஒரு குப்த ஒரு ரகசியம்னா ரகசியம் கிடையாது, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு ஐடியா, ஒரு சக்தி, ஒரு உந்துதல், இதை அப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும்னு, அதே மாதிரி இயற்கையும் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால மே மாதத்துக்கு பிறகு இழந்த சொத்துக்கள், அது இழந்த ஜாபாக இருக்கலாம், அல்லது இழந்த கௌரவமாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அதே போன்று ஒரு ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ஒரு ரேங்க் ஹோல்டராக இருந்திருக்கலாம், அத்தனையுமே மே மாதத்திற்கு பிறகு இந்த 4ஆம் செக்மெண்ட் ராகு கேத்து எல்லாம் மாறி, இந்த வருஷத்தினுடைய பெரிய கிரகங்கள்லாம் மாறி உட்கார்ந்த உடனே உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து அதிலும் கூட இந்த வருஷத்து எண்டிலெல்லாம் அதை ஒவ்வொன்றாக மீட்டெடுப்பீர்கள், ஒவ்வொன்றாக மீட்டெடுப்பீர்கள். கவலையே பட வேண்டாம். அதாவது எல்லாம் வந்து கவலைப்படுறதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. அதாவது நான் சொல்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு கவலைகளை விட்டு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. அந்த நல்ல காலத்தை வந்து நம்ம நிதானமாக பிளான் பண்ணணும். தன்னுடைய சக்தியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக இயற்கையானது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல சாதகமாக மாறப்போகிறது. ஆனால் அந்த மகர ராசிக்காரர்கள் வந்து நாம் சக்தியை வீணடித்து விடக்கூடாது. சரியா? அதுதான் சொத்துக்கள். ஆக இந்த வருஷமானது உங்களுடைய பழைய வடுக்களை எல்லாம் நீக்கி புதிதான வாழ்க்கையில் நல்ல பதிவுகளையும் சம்ஸ்காரங்களையும் நல்ல சந்தோஷமான உயர்த்தி நல்ல வாழ்க்கைக்கு வித்திட வேண்டும் என்கின்ற பூரணமான பிரார்த்தனையுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. விஷ் யூ a very very happy new year. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.